மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய பேரணி இளைஞர் முன்னணி சார்பில் நடைபெற்றது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடமிருந்து எதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து கருத்து கேட்பதற்கான வாகனம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில தலைவர் திரு செல்வ கணபதி எம்பி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலையும் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கி வைக்கப்பட்டது. இந்த வாகனம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி முழுவதிலும் மக்கள் கூடுகின்ற இடங்களில் வலம் வந்து மக்களின் எண்ணங்களை படிவங்களாக பெற்று அதிலிருந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி என்பது நிறைவு பெறும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான அந்தோனியர் கோவில் திரு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் படிக்கட்டுகளின் கீழ்ப்பகுதியில் மின்சார அறை அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடியிருப்புகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் மழைநீர் காலங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் உள்ளமைக்கப்பட்டுள்ள மின்சார அறைக்குள் புகுந்து மின் இணைப்பு துண்டிக்கும் நிலை ஏற்பட்டு வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அப்பகுதி மக்களின் நிலை அறிந்து கடந்த காலங்களில் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்கள் எதுவும் செய்யாததை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மேற்கண்ட பிரச்சனைகள் பற்றி சட்டப்பேரவையில் எடுத்துரைத்து பெரும் முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் இடையே மழைக்காலங்களில் மழைநீர் உட்புகாதவாறு மின் இணைப்புகளுக்காக தனித்தனி அறைகள் கட்டப்பட்டு அதில் புதிய முன் இணைப்பு மீட்டர் பாக்ஸ் அமைக்கும் பணிக்கான குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 28,41,40,000 செலவில் புதிய மின் இணைப்பு பேனல் பாக்ஸ் அமைப்பதற்கான பணிகள் துவக்கத்திற்கான பூமி பூஜை விழா திங்கட்கிழமை காலை 9 மணியளவில் அந்தோனியர் கோவில் திரு அரசு குடியிருப்பு பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் மகளிர்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதித்தி ஹோட்டலில் பிரைம் சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் மகளிர் ஆராய்ச்சியாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. மேலும் முனைவர் விஜயலட்சுமி சவிதா பல்கலைக்கழகம், முனைவர் ரோஸ்லின் பென்சி சித்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவர்கள் தலைமை தாங்கி விழாவை சிறப்பாக செயல்பட்டனர். பன்னாட்டு கருத்தரங்கில் போதைப்பொருள் தடுப்பு பற்றி பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஆராய்ச்சியாளர்கள் விருதுகளை பெற்றுக்கொண்டு மேலும் இவ்விழாவை ஏற்பாடு செய்திருந்த இதற்கு உறுதுணையாக மதிப்பிற்குரிய உமா சங்கர், ராஜன், முருகானந்தம், நல்ல சிவம், ரகுத்தம்மன், சத்யநாராயணன் மற்றும் பெனவெல்ட் அமைப்பு தலைவர் முனைவர் விஜயகுமார் நன்றி கூறினார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் ஆர்த்தி பாலியல் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு கைது செய்யப்பட்ட விவேகானந்தம் சிறைச்சாலையில் தற்கொலை பண்ணிக் கொள்வதாக சோப்பு கட்டியை விழுங்குவது, கழுத்தில் துணியை போட்டு இறுக்கிக் கொள்வது, மூச்சை எடுத்துக் கொள்வது என பல நாடகமாடி வருகிறார். இதனை காலாப்பட்டு சிறையில் உள்ள அதிகாரிகள் கூறியுள்ளனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், பெருங்கருணை, நடுப்பழனி சக்திவேல், பாலமுருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணபுரம், ஆறுமுகம், கீழப்பாக்கம் வேல்முருகன், மணிகண்டன், ட்ரஸ்ட் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.
புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய பேரணி இளைஞர் முன்னணி சார்பில் நடைபெற்றது. சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் என்ற பெயரில் போதைப்பொருள் விற்பனை புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் ஆர்த்தி என்ற சிறுமிக்கு நடைபெற்ற பாலியல் கொலை குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும். புதுச்சேரி சுதேசி மில் அருகில் இன்று இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கலைப்பிரியன் இந்திய தேசிய இளைஞர் அணி தாமரை கண்ணன், பொதுச் செயலாளர் மற்றும் எட்வின் ராஜ், துணைத் தலைவர் வீரமணி ஐயனார், மோகன் என பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்து கண்டன உரையாற்றினர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய பேரணி இளைஞர் முன்னணி சார்பில் நடைபெற்றது.